ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷின் இது ஒரு க்ளீனிங் ஒர்க் தான். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி மூடி வச்சுட்டு போயிடுவேன், தூசி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் நினச்சா எப்படி இருக்கும்னு தெரியல. வாஷிங் மிஷின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே காய போட்டேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் டெய்லி யூஸ்க்கு எங்கேயாவது போனால் போட்டு போகிற ட்ரெஸ் தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இதை முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு பெட்ரூம் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. ஊருக்கு போகும்போது அப்படியே சேர்லலாம் ட்ரெஸ்ஸு போட்டு போனது அதெல்லாம் சரி பண்ணணும். இந்த பெட்ரூமில் தான் அப்படியே போட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு செயின் கழட்டி வச்சுட்டு போனால் அது எங்கே வச்சேனே தெரியல. அதனால் அதையும் தேடினேன். அந்த ரூமில் தான் இருக்கும், ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியல. அதையும் தேடின மாதிரி ஆகிடும்னு சொல்லிவிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காய போடும்போது கொஞ்சம் பின்பக்கம் சைடாக திருப்பி போட்டிங்கன்னா, உள்பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் இந்த கலர் போகாமல் இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் போடும்போது திருப்பி போட்டிங்கன்னா கலர் ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி திருப்பி போட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்லேயே போடுவேன். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடுவேன். ஹால்லே செக் பண்ணிவிடுவேன் ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு. இல்லாட்டி உள்ளார ஏதாவது மாட்டிக்கும், ஒன்று பின்னூசி அந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கும். அதனால் செக் பண்ணிவிடுவேன். இந்த ரூம் தான் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது பாருங்கள். சேர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, பெட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இது வேணுங்கிற ட்ரெஸ் மூட்டை இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இன்னொரு இதில் புடவையில் என்ன பண்ணிட்டேன்னா, கன்சிடர் பண்ணலாம், யூஸ் பண்ணால் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்றத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அதை யோசிச்சுட்டு அப்புறம் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் சாக்ஸ் எல்லாம் அங்கே இங்கே இருந்தது அதையும் போட்டுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்ட சாக்ஸ் எல்லாமும். இது வேண்டாம் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸு ஒரு மூட்டையாக கட்டி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸு, அது வேணுங்கிற ட்ரெஸ்ஸு. 3 மூட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ துவைச்ச ட்ரெஸ் எல்லாமும் காஞ்சோடனே எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் 3 மூட்டையாக கட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடில் டேபிள் வேறு ஒன்று போட்டிருக்கோம். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னென்னவோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு, செலோ டேப் அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்த இந்த ஸ்டெட்டு, ஹேர் பின்னு அதெல்லாமும் சரி பண்ணணும். அதனால் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். கோல்டு எடுத்துகிட்டு போகல நான் எதுவுமே. சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதுனால மோஸ்ட்லி இந்த விற்கிற ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். காதுலேயும் சரி கழுத்துலேயும் சரி அதுதான் போட்டுட்டு போவேன். அங்கே போய் நதியிலலாம் குளிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை இன்னும் எடுத்துகிட்டு போகல. தோடு கூட நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தோடு தான் போட்டு போனேன். நர்மதா ரிவரில் போய் குளித்தோம். அதனால் தண்ணியோட பிடிஷன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அதில் எடுத்துகிட்டு போகல. காதுலலாம் பிளாஸ்டிக் தான் போட்டு போனேன், விற்கிற தோடு தான் போட்டு போனேன். ஓரளவு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ட்ரேயில் இருக்கிறது நாங்கள் 2 பேருமே பார்த்து வேண்டான்னு தூக்கி போடுற ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அதனால் அதை சரி பண்ணி வச்சிட்டேன். இந்த பெட்டையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 3 குப்பை தொட்டி இருக்குது எங்கள் வீட்டில். ஆனால் குப்பை எங்கே இருக்குது, இப்படி தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் இப்படியான்னு தெரியல. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது. இனிமேல் தான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.